கிரிப்டோஸ் சிஏவின் புதிரான சிற்பம். கிரிப்டோஸ் என்பது வர்ஜீனியாவின் லாங்லியில் உள்ள மத்திய புலனாய்வு அமைப்பின் தாஷன் தலைமையகத்தில் அமைந்துள்ள ஒரு கங்கவர் மற்றும் புதிரான சிற்பமாகும். அமெரிக்க கலைஞரான ஜிம் சான்போர்னால் உருவாக்கப்பட்டது. இந்த கலைப்படைப்பு 1990 இல் நிறுவப்பட்டதிலிருந்து கிரிப்டோகிரார்கள், கலைஞர்கள் மற்றும் பொது மக்களை கவர்ந்துள்ளது. மறைக்கப்பட்ட என்ற கிரேக்க வார்த்தையிலிருந்து பெறப்பட்ட சிற்பத்தின் பெயர் அதன் மர்மமான தன்மையை சரியாக பிரதிபலிக்கிறது, ஏனெனில் அதில் 4 மறைகுறியாக்கப்பட்டவை உள்ளன. செய்திகள், அவற்றில் 3 புரிந்து கொள்ளப்பட்டன, 4வது தீர்க்கப்படாமல் உள்ளது. உருவாக்கம் மற்றும் வடிவமைப்பு. சிஏவின் ஆர்ட் ஆர்க்கிடெக்சர் திட்டத்தின் ஒரு பகுதியாக கிரிப்டோஸை உருவாக்க ஜிம் சான்பார் நியமிக்கப்பட்டார். இது ஏஜென்சியின் புதிய தலைமையக கட்டிடத்தின் அழகியல் சூழலை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டது. சான்போர்னின் வடிவமைப்பு தாமிரம், கிரானைட் மற்றும் பெட்ரியைட் மரம் உள்ளிட்ட அமெரிக்காவைச் சேர்ந்த பொருட்களை உள்ளடக்கியது. கிரிப்டோஸின் மிக முக்கியமான அம்சம் ஒரு பெரிய வடிவ செப்புத்திரை ஆகும். இது கணினி பிரிண்டரில் இருந்து வெளிவரும் காகிதத்தை ஒத்திருக்கிறது. இந்த திரையில் குறியிடப்பட்ட செய்திகளின் வரிசை பொறிக்கப்பட்டுள்ளது. மறைகுறியாக்கப்பட்ட செய்திகள். கிரிப்டோஸில் 4 தனித்தனி மறைகுறியாக்கப்பட்ட செய்திகள் உள்ளன, ஒவ்வொன்றும் வெவ்வேறு குறியீட்டில் எழுதப்பட்டுள்ளன. முதல் 3 செய்திகளும் புரிந்து கொள்ளப்பட்டு சிற்பத்தின் தன்மையையும் அதன் நோக்கத்தையும் சுட்டிக்காட்டும் புதிரான நூல்களை வெளிப்படுத்துகின்றன. முதல் செய்தி ஒரு கவிதை காட்சியை விவரிக்கிறது, 2வது ஒரு பிரபலமான தொல்பொருள் கண்டுபிடிப்பை குறிக்கிறது, 3வது செய்தியில் துட்டன்காமுனின் கல்லறையை கண்டுபிடித்த ஹோவர்ட் கார்ட்டரின் நாட்குறிப்பில் இருந்து ஒரு பகுதி அடங்கும். இருப்பினும் 4வது செய்தி தீர்க்கப்படாமல் உள்ளது மற்றும் உலகெங்கிலும் உள்ள மறைநூல் ஆய்வாளர்களுக்கு சவால் விடுகிறது. சன்பார்ன் பல ஆண்டுகளாக அதன் மறைகுறியாக்கத்திற்கு உதவ பல தடயங்களை வழங்கியுள்ளது, ஆனால் தீர்வு மழுப்பலாகவே உள்ளது. 4வது செய்தியின் தீர்க்கப்படாத தன்மை கிரிப்டோஸின் கவர்ச்சி மற்றும் மர்மத்தை மட்டுமே சேர்த்தது. இது தொடர்ந்து கவர்ச்சி மற்றும் ஊகங்களுக்கு உட்பட்டது. தாக்கம் மற்றும் மரபு. கிரிப்டோஸ் கலை மற்றும் குறியாக்கவியல் சமூகங்கள் இரண்டிலும் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. இது அமெச்சூர் மற்றும் தொழில்முறை கிரிப்டானலிஸ்டுகளால் டிகிரிப்ஷன் செய்யும் எண்ணற்ற முயற்சிகளுக்கு ஊக்கமளித்துள்ளது. சிற்பத்தின் கலை மற்றும் கிரிப்டோகிராய் கலவையானது இந்த 2 துறைகளுக்கும் இடையிலான உறவு மற்றும் அவை குறுக்கிடும் மற்றும் ஒருவருக்கொருவர் தெரிவிக்கும் வழிகள் பற்றிய விவாதங்களை தூண்டியுள்ளது. அதன் கிரிப்டோகிராய்க் சவால்களுக்கு மேலதிகமாக கிரிப்டோஸ் தாஷன் இன் உளவுத்துறை சேகரிப்பு மற்றும் பகுப்பாய்வுக்கான குறியீடாக மாறியுள்ளது. ஏஜென்சியின் தலைமையகத்தில் சிற்பம் இருப்பது இரகசியம், குறியாக்கம் மற்றும் அறிவு மற்றும் புரிதலுக்கான தற்போதைய தேடலின் முக்கியத்துவத்தை நினைவூட்டுகிறது. ஏஏ முடிவுரை. கிரிப்டோஸ் மர்மத்தின் நீடித்த சக்தி மற்றும் மறைக்கப்பட்ட உண்மைகளை வெளிக்கொணரும் மனித உந்துதலுக்கு ஒரு சான்றாக நிற்கிறது. அதன் சிக்கலான வடிவமைப்பு மற்றும் மறைகுறியாக்கப்பட்ட செய்திகள் அதை எதிர்கொள்பவர்களை வசீகரித்து சவால் விடுகின்றன. 4வது செய்தியின் மறைகுறியாக்கத்திற்காக உலகம் காத்திருக்கும் நிலையில் கிரிப்டோஸ் கலை, குறியாக்கவியல் மற்றும் அறிவிற்கான தேடலின் குறுக்குவெட்டுக்கு அடையாளமாக உள்ளது. இறுதிச் செய்தி எப்போதாவது புரிந்து கொள்ளப்பட்டாலும் இல்லாவிட்டாலும் கிரிப்டோஸ் சந்தேகத்திற்கு இடமின்றி வரும் தலைமுறைகளுக்கு ஊக்கமளிக்கும் மற்றும் சதி செய்யும். கிரிப்டோஸின் எந்த அம்சம் உங்களுக்கு மிகவும் ஆர்வமாக உள்ளது?